டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் மஞ்சுளா கோவிந்தன். கடந்த 17ஆம் தேதி தக் லைஃப் உடைய ட்ரெய்லர் வந்து மாஸா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பல மில்லியன்ஸ் வியூவையும் வந்து கடந்திருந்துச்சு. ஆனாலும் தக் லைஃப் ட்ரெய்லர்ல நான் நோட் பண்ண விஷயம், நம்ம எல்லாரும் நோட் பண்ணாம இருந்த விஷயங்கள பத்தி தான். அதாவது அதனுடைய ஹிடன் டீடைல்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரெய்லர எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, மணிரத்னம் ஒரு 5 ஃப்ரேம அடுத்தடுத்து வச்சிருக்காரு. என்னன்னா, பொதுவாக வந்து பஞ்சபூதங்கள் அப்டின்னு சொல்லுவோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 பஞ்சபூதங்களையுமே இந்த ஃப்ரேம்ல அடுத்தடுத்து வச்சிருக்காரு. இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்டின்னா, எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா காமிச்சிட்டாரு. இதுதாங்க நிலம், இதுதாங்க நெருப்பு, இதுதாங்க நீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நெருப்புங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சுத்தி வளைச்சு ரொம்பவே அழகா காமிச்சிருக்காரு. என்ன அப்டின்னா, ஒரு வைட் ஆங்கிள்ல ஒரு ஃப்ரேமு சுத்தி வந்து நெறைய மேகமூட்டங்கள் இருக்கு, பனி எல்லாமே இருக்கு. நடுவுல ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. அந்த உருவம் தான் நெருப்பு. ஆனா, அந்த உருவம் யாரு அப்படிங்கிறத மணிரத்னம் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணவே இல்ல. அதுதான் மேபி வந்து கிளைமேக்ஸா இருக்க சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த நெருப்பு யார்? ஒருவேளை கமல் சாரா? இல்ல சிம்பு சாரா? அப்படிங்கிறது தான் சூப்பர்பா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமையும் எப்படி சொல்றது? மணிரத்னம் அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து இந்த படத்துல எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லரை பார்க்கும்பொழுதே இந்த படத்தின் மீதான அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகி இருக்கு அப்படின்னு உடனே நிறைய பேர் முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, 3 லெஜெண்டரிஸ் வந்து இந்த படத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க. மணிரத்னம், கமல் சார், சிம்பு சார்ன்னு 3 லெஜெண்டரிஸ் இணைஞ்சிருக்காங்கன்னாங்க. நான் இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, 3 இல்ல 4. 4வதா அந்த யாருங்க அப்படின்னு பார்க்க போனா, என்னுடைய பார்வையில இந்த படத்துல 4வது லெஜெண்டரியா நான் பார்க்கப்படுறது ஆஸ் யூசுவல் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தான். படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது விஷுவல நான் பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு. கண்ண மூடி என்னால அந்த மியூசிக்கையும், பேக்கிரவுண்ட்ல போடுற அந்த சவுண்ட் எஃபெக்ட்டையும் அவ்ளோ என்ஜாய் பண்ண முடியுது. கண்ண மூடிட்டு இருந்தா கூட எனக்கு வந்து என் காதுக்கு ஒரு விருந்து அப்படிங்கிற மாரி தான் இசைப்புயல் ஆஸ் யூசுவல் இந்த படத்துல குக் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆஸ் யூசுவல் மணிரத்னம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரோஜா படத்துல தொடங்கி இவருடைய படத்துல வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் அவர்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பு அதிக அளவிலே இருக்கும். ஏன்னா பெண் கதாபாத்திரம்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அழகு ஒரு பெண்ணுடைய அழகை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த பெண் கதாபாத்திரத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை மணிரத்னத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்காங்க. அபிராமியா இருக்கட்டும் மற்றும் த்ரிஷாவா இருக்கட்டும், இவங்க தான் வந்து இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது அடிச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, த்ரிஷாவை பார்க்கும்பொழுது ஒருவேளை அவங்க சிம்புக்கு பேரா வரலாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அபிராமி, த்ரிஷாவா இருக்கட்டும் 2 பேருமே வந்து கமல்ஹாசன் சாருக்கு தான் வந்து பேர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மனைவியாக அபிராமியும், துணைவியாக த்ரிஷாவும் இந்த படத்துல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் ஒருவேளை கமல் சார் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தக் லைஃப் உடைய கதைக்களம் முழுக்க முழுக்க டெல்லியை மையமா வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது ஆஸ் யூசுவல் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு மேலோட்டமா புரியுது. அதே மாதிரி ட்ரெய்லர் ஓப்பன் பண்ண உடனே கமல்ஹாசன் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய பார்த்து நீ தான் என்னை யமன் கிட்ட இருந்து காப்பாற்ற வந்த ஒருத்தன், இனிமே நீயும் நானும் ஒன்று, நம்ம 2 பேரும் வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ட்ரெய்லருடைய கடைசி கிளைமேக்ஸ் அந்த என்ன காட்டுறாரு அப்படின்னா, இது யமனுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல அந்த ட்ரெய்லரை விஷுவலா பார்க்கும்பொழுது நமக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னா, யமன் கிட்ட இருந்து காப்பாற்ற வந்த பையன் தான் இறுதியில கமல்ஹாசனுக்கு யமனாக மாறுறானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சிம்புவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஒருவேளை சிம்பு நெகட்டிவ் கேரக்டரா, பாசிட்டிவ் கேரக்டரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. 50-50 சான்ஸ் இருக்குங்க. ஒருவேளை அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பையன் வர ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் அப்பாவே எத்தனை வருஷத்துக்குங்க இருப்பாரு, நானும் அப்பாவுடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஆசைப்படுற மாதிரியாவும் இருக்கலாம். மணிரத்னத்துடைய கதையை வந்து ட்ரெய்லர்ல பார்த்து நம்மளால அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. படத்தை பார்க்கணும். ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த படத்தை பார்த்த பிறகுதான் நமக்கு ஓகே இதுதான் ட்ரெய்லர்ல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே, அந்த 2 நிமிஷம் பார்த்த விஷயம் எல்லாமே ஒண்ணுமே இல்ல, இவ்வளோதான். இதற்கு பிறகு மணிரத்னம் இவ்வளோ விஷயத்தை இந்த படத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி ஓகேங்க. மணிரத்னம் எதுக்கு இந்த படத்துக்கு தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சாரு அப்படின்னு பார்க்க போனா, இது வரைக்கும் கடந்த கால ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மணிரத்னம் இயக்குன எந்த ஒரு படத்துக்கும் ஆங்கில பெயர் வைக்கவே இல்லை அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் ஏன் இந்த படத்துக்கு தக் லைஃப் அப்படின்னு வச்சாருன்னா, ஆஸ் யூசுவல் இந்த படம் மோஸ்டா பேன் இண்டியா ஃபிலிமா தான் இருக்கும். அதற்காக தக் லைஃப் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கலாம். சரி, தக் லைஃப்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குண்டர்கள் மற்றும் கொள்ளையர்கள் இவர்களுடைய வாழ்க்கை கதையை எடுத்துரைக்கிறது தான் வந்து தக் அப்படிங்கிற ஒரு பொருள் அர்த்தப்படும். அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையை சொல்றது தான் தக் லைஃப் அப்படிங்கிறது தான் வந்து இந்த
படத்தினுடைய பெயருக்கு வந்து பொருளா நான் பார்க்கப்படுறேன். அதே மாரி ஆயுதங்களும் கத்தி இது போன்ற கூர்மையான விஷயங்கள கையில் எடுப்பவனுடைய வாழ்க்கை எந்த ஒரு கட்டத்திலும் மகிழ்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மைய கருவா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் எதிர்பார்க்கலாம். என்னதான் 36 வருஷத்துக்கு பிறகும் இந்த காம்போ வந்து இணைந்திருந்தாலுமே, நாயகன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து என்னால இந்த தக் லைஃப் ட்ரெய்லர்ல பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, நாயகன்ல கமல்ஹாசன் கூடவே ஐயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அந்த கேரக்டர ஒருவேளை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் நாசர் அவர்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்துல இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. என்னதான் வந்து நாயகன் நமக்குள்ள வந்து நீங்கா ஒரு காவியமா இடம்பெற்றிருந்தாலும், இந்த தக் லைஃப் நாயகன் அளவுக்கு இருக்குமா? இல்ல நாயகனையே பீட் பண்ணுமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்ளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை இந்த படத்துல இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். நிஜமா என்னென்ன இந்த படத்துல ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஜூன் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.